ம். தாத்தா, தாத்தோய், என்ன சொல்லுங்களே, தாத்தா மீது உங்களுக்கு அவ்வளவு அன்பா? தாத்தோய் சொல்கிறீங்களே, அதில் நீங்கள் சொல்கிறதுல ஏதோ பிழை இருக்கிறது. தாத்தா என்பதற்கு தாத்தோய் சொல்கிறீர்களே என்று பார்த்தால், நீங்கள் அன்பை அதில் கலந்து விட்டு தாத்தோய் சொல்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கினேன். தெரிஞ்சுக்கிறீங்களா தாத்தா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் தாத்தா, உங்களுக்கு வயசாகி போச்சு. வயசாகிடுச்சா? சிலர் சொல்கிறாங்க உங்களை பார்த்தா சின்ன பையன் பாதிக்கிறீங்க, உங்களுக்கு 84 ஆயிட்டு இப்போ 85ன்னா 2-3 நாள் இன்றைக்கினா சரி ஏதோ ஒன்று 13ஆம் தேதி பிறகு எனக்கு 85 வயசு ஆகுது அப்படின்னு பார்த்தாக்கா எல்லாம் சொல்கிறாங்க 85 இல்லை சார், உங்களை பார்த்தாக்கா இப்படி போட்டால் 58 வயசு 58 வயசு மாதிரி தெரியுங்க உங்களை பார்த்தா. 85ன்னு சொல்கிறீங்களே தாத்தா. அதனால சில பேச்சுகள் என் காதில் விடுகிறது. மற்றவங்களை பார்த்தா நீங்கள் சின்ன பையன் பாய்க்கிறீங்க, விட்டா மரத்து மேலே ஏறி ஏதாவது கிளையெல்லாம் கட் பண்ணலாம். போன வீடியோவில் பார்த்தா மரத்து மேலே ஏறினுக்கிறீங்களே தாத்தா. அவ்வளோ பேர் மரத்து மேலே ஏறினா அதெல்லாம் கார்டனிங் பண்ணின்னுக்கிறீங்களே தாத்தா. உங்களை பார்த்தா 85 வயசுன்னு சொன்னாங்க. யாருன்னா எல்லாம் எழுந்து நின்றுக்கின்னு சுற்றிக்குவாங்க தாத்தா. என்ன அது எழுந்து நின்று சுற்றிக்கிறீங்க? ஓகே சொல்லுங்களே தாத்தா, உங்களுடைய காலத்தில் நீங்கள் எத்தனை விதமான தொழிற்சாலைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் தாத்தா தங்களுடையிலே? எத்தனை விதமான தொழிற்சாலைகள்னா நான் இங்கே வேலை செய்த தொழிற்சாலையிலேருந்து ஆரம்பிக்கட்டுமா? ராபர்ட் பாஷ், மைக்கோ ஆடுபடி, மைக்கோ இல்லத்ததா. நீங்கள் மைக்கோவில் சேர்ந்தவொடனே மைக்கோவில் வேலை செய்ததுனால உங்கள் கம்பெனியை முதல்ல சொல்கிறீங்களா? சொல்லுங்களே. நான் செய்த கம்பெனி மை கம்பெனி மைக்கோ மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு என்ன சொல்கிறேன்? மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படி இருந்தால் இந்த ஆட்டோமொபைல், கார், ஸ்கூட்டர், பஸ்ஸு, பல விதமான வாகனங்கள் இருக்கிறது. அதுக்கு தேவையான உட்பொருள்கள், ஸ்பேர் பார்ட்ஸ், ஸ்பார்க் பிளக், நாசில்ஸ், சிலிண்டர், ஃபில்டர், மல்டி சிலிண்டர் பம்பு, சிங்கிள் சிலிண்டர் பம்பு, ஸ்பார்க் பிளக், அதில் உள்ள அத்தனை விதமான பொருட்களையும் நாங்கள் தயாரித்து வந்து உலக அளவில் பெயர் பெற்றிருக்கிறோம். மல்டிநேஷ்னல் கம்பெனி என்று சொல்வார்களே, அந்த கம்பெனியில் நான் பணிபுரிந்திருக்கிறேன். 40 ஆண்டுகளாக பணிபுரிந்திருக்கிறேன். அதான் 40 வருஷமா? தான் 4 வருஷம் செய்த மாதிரி தெரிஞ்சு 40 வருடங்களாக நான் அந்த கம்பெனியில் பணிபுரிந்திருக்கிறேன். 1960 இல்லை நான் மைக்கோ தொழிற்சாலையில் காலை வைத்தேன். 2000 வருடத்தில் என் காலையை நான் வெளியே எடுத்தேன். 60 வயது இருக்கும்போது 60 வயது இருக்கும்போது தான் 18 வயசு இருக்கும்போது நான் மைக்கோவில் வேலை செய்தேன். அதாவது 1960 அந்த வருடம். 2000 வருஷத்துக்கு பிறகு நான் மைக்கோலது காலை வெளியே எடுத்தேன். அப்படி நான் அது பெரிய தொழிற்சாலை, உலக புகழ்பெற்ற தொழிற்சாலை. அப்போ வந்து ஒரு ஸ்பார்க் பிளக் செய்வதற்காக அவர்கள் ஆரம்பித்தார்கள். நான் போய் வேலையில் சேர்ந்த பிறகு அந்த தொழிற்சாலை வளர்ந்து விட்டது. அது பெரிய அளவில் வளர்ந்து விட்டது. உலகம் புகழ்பெற்ற மைக்கோ, ராபர்ட் பாஷ், உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நான் முதல்ல சேர்ந்த பிறகு
பல வருடங்கள்லாம் இந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட சாமான்களை கார் கூட இந்த மாதிரி ஈவன் கப்பலுக்கு தேவையான மல்டி சிலிண்டர் பம்பை கூட நாங்கள் சேர்த்துக்கிறோம். 24 ஸ்டோக் என்ஜின் எல்லாம் சேர்த்துக்கிறோம். சிங்கிள் சிலிண்டர் பம்ப்லேருந்து 24 சிலிண்டர் லெவல் பம்ப் வரையும் நாங்கள் சேர்த்துருக்கிறோம். 40 வருட காலமாக நான் அந்த கம்பெனிக்காக உழைத்திருக்கிறேன். அந்த கம்பெனி எனக்கு தேவையான அளவில் எனக்கு ஊதியத்தை கொடுத்தார்கள், போனஸ் கொடுத்தார்கள், உணவு கொடுத்தார்கள், உடுத்த உடை கொடுத்தார்கள், இருப்பதற்கு வீடுக்கு தேவையான வாடகையை அவர்கள் கொடுத்தார்கள், வேலைக்கு சென்று வருவதற்கு தேவையான லாபத்துக்கு தேவையான பெட்ரோலை கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் ஒரு வசதிகளை கொடுத்த தொழிற்சாலையை நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். ராமச்சந்திரனிலே 40 ஆண்டுகளாக நான் வேலை செய்தேன். அப்பேற்பட்ட தொழிற்சாலையை பற்றி நான் முதலில் சொல்ல வேண்டும் இல்லையா? அப்புறம் சொல்லுங்கள், ஒரு 4 ஃபேக்ட்ரி சொல்லுங்கள் தாத்தா. பெங்களூரில் என்னென்ன ஃபேக்ட்ரி இருந்தது? HAL அப்படின்னா அது விமானம் செய்யக்கூடிய தொழிற்சாலை. விமானத்தை செய்வாங்க தொழிற்சாலையா தாத்தா? விமானத்தில் போயிருக்கிறீங்களா தாத்தா? பல முறை போயிருக்கிறேன். அந்த விமானத்திலே இருந்து உலகத்தை நான் பார்த்திருக்கிறேன். நான் அவ்வளோ மேலே போய்க்கிறீங்களா? அதே மாதிரி கீழே எங்கன்னா போய்க்கிறீங்களா தாத்தா? பூமிக்கு மேலே போய்க்கிறீங்க விமானத்தில், பூமிக்கு கீழே உள்ள எங்கன்னா போய்க்கிறீங்களா? எல்லோரும் ஒரு 6 அடி அளவில் உள்ள இடத்துக்கு தான் போயிருக்காங்க. நான் 100 அடி ஆழம், 1000 அடி ஆழம், 10,000 அடி ஆழம், அத்தனை அடி ஆழத்துக்குள்ளே போய் தங்கத்தையே நான் பார்த்திருக்கிறேன். தங்கம் விளைந்த இடத்திலேயே நான் பிறந்திருக்கிறேன். கோலார் தங்க வயல், இந்தியா, கர்நாடகா மாநிலம், கோலார் டிஸ்ட்ரிக்ட், அதில் சாம்பியன் ட்ரிப் என்ற ஒரு பகுதி, அங்கே தான் தங்கம் அதிகமாக விளைகிறது. அந்த இடத்திலே தான் நானும் விளைத்தேன். அந்த இடத்துல ஓகே தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் பாதாள வழியே போயிட்டீங்க, ஆகாயத்துலேருந்து பாதாள வழியே போயிட்டீங்களே தாத்தா. ஓகே, அப்புறம் சொல்லுங்க தாத்தா. HAL இருந்தீங்க, அப்புறம் HMT இந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ். HMT மெஷின்ஸ் சிறப்பு வாய்ந்த கம்பெனி. பல விதமான மெஷின்ஸுகளை உற்பத்தி செய்யக்கூடிய மெஷின் இது. BEL எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் செய்வாங்க. அப்புறம் ITI டெலிஃபோன் இண்டஸ்ட்ரி. இப்போ நல்லா செல்ஃபோன் எல்லாம் வச்சுருக்கிறேன் இல்லையா? அப்போ செல்ஃபோனும் இல்லை, வேறு ஒரே ஒரு ஃபோன் தந்துச்சு. அந்த ஃபோனை தயாரிக்கும் கம்பெனி ITI என்று சொல்வார்கள். அப்புறம் KGF பல கோல்ட் மைன்ஸ். அங்கே BGML இந்த ரயிலுக்கு தேவையான கம்பார்ட்மெண்ட்டுகளில் ரயிலுக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கும் கம்பெனி ஒன்று இருக்கிறது. அந்த மாதிரி பல விதமான கம்பெனிகளெல்லாம் இருந்தது. இப்போது அப்படி பார்த்தா ஒரு கம்பெனியே இல்லை. HAL ஆகட்டு, ITI ஆகட்டு, HMTன்னு ஒன்று வந்துச்சு, வாட்ச் ஃபேக்ட்ரி அது ஆகட்டு, பெனிமெல்னு ஒன்று இருந்துச்சு அது ஆகட்டு. நான் சொன்ன ஃபேக்ட்ரி எல்லாமே அவுட்டு. மைக்கோ மட்டும் நிலைத்து கொண்டு இருக்கிறது. அன்று மோட்டார் சம்மந்தப்பட்ட கார், லாரி, இதுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்கூட்டர், இது சம்மந்தப்பட்ட பொருட்களை தயாரித்து கொண்டிருந்தார்கள். அப்புறம்